Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. SBI கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாம் நேற்று நிறைய பேர் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ரெண்டு ஷிஃப்ட்லேயும் உள்ள வித்தியாசம் என்ன, என்னோட அட்டெம்ப்ட் என்ன, நார்மலைசேஷன் எப்படி ப்ளே பண்ணோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவும் டிஎன் பேங்கர்ஸுடைய ஒன் ஆஃப் த சேனல் தான். ஓகே, வாங்க ஆப்டிடியூடில் என்னுடைய அட்டெம்ப்ட் என்னன்றதை பார்க்கலாம். நான் 25 தான் அட்டன் பண்ணேன், பட் 28 வரை டூயபிளாக இருந்துச்சு. இந்த செக்ஷனை பொறுத்தவரை நான் எந்த மார்க் டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணல, ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணாததுனால தான் 25, அதர்வைஸ் 28 தாராளமாக பண்ணுற மாதிரி பேப்பர் இருந்தது. மார்க் டெஸ்ட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தாராளமாக 28 போட்டிருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் ஒரு 24+ அட்டன் பண்ணியிருந்தா உங்களுக்கு சூப்பரான அட்டம் தான். ரீசனிங் எபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக கேட்கவே இல்லை. அது என்னென்னா டைம் கன்சூமிங்காக இருந்துச்சு. ஓகேங்களா, கஷ்டம்னா என்னென்னா 2022 ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ் எழுதோம் இல்லையா, அதுதான் கஷ்டம். உங்களால் இன்புட் அவுட்புட்டை கிராக் பண்ண முடியாமல் இருக்கணும், கோடிங் டிகோடிங்கை கிராக்கே பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அதுக்கு பேர் தான் டிஃபிகல்ட். பட் நேற்று கேட்டு இந்த பேப்பரை பொறுத்தவரை ட்ராக் பண்ணிடலாம், பட் டைம் கன்சியூமிங் ஆகும். அந்த ரோ 1 ரோ 2லாம் 3 லைன் கொடுத்துருந்தாங்க, யூஸ்வலாக 2 லைன் கொடுப்பாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா டைம் கன்சியூம் ஆகுமே தவிர அப்ரோச்சே பண்ண முடியாத கொஷின்ஸ் கிடையாது. அதனால் இது பொறுத்தவரை டிஃபிகல்ட் கிடையாது, பட் டைம் கன்சியூமிங் அண்ட் கால்குலேட்டிவ்னு சொல்லலாம். என்னோடய அட்டெம்ப்ட் 18 கொஷின் நான் அட்டன் பண்ணேன், ப்ளஸ் 4 கிரிட்டிக்கல் ரீசனிங். மொத்தம் 22 அட்டன் பண்ணியிருக்கேன். 18 கன்வென்ஷனல் டாப்பிக்கில் இருந்தும் 4 கிரிட்டிக்கல் ரீசனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் குட் அட்டெம்ப்டா அப்படின்னா கிடையாது. 14லிருந்து 16 வரை அட்டன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு சூப்பரான அட்டெம்ப்ட் தான். ஆப்டியை பொறுத்தவரை 24லிருந்து 28 வரை, ரீசனிங் எபிலிட்டி பொறுத்தவரை 14லிருந்து 16 வரை. ஓகே, இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை ரொம்ப அப்ரோச்சபிளாக தான் இருந்தது. ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேரா ஜம்பிள் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, க்ளூவலாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வேறு மாதிரி வந்துச்சு பாசிபிலிட்டி. அதுக்கப்புறம் நல்லா இன்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்களே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு இன்ட்டெல்லாம் கொடுத்து இதுதான் டைப்ஸ் அந்த மாதிரி ரொம்ப அப்ரோச்சபிளாக பேராஜம்பிள் இருந்ததுனால யாரெல்லாம் பேராஜம்பிள் கரெக்டாக கிராக் பண்ணாங்களோ அவங்களுக்கு இங்கிலீஷில் ஸ்கோர் பூஸ்டர் அதிகமாக இருக்கும். அண்டு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த 2 டாப்பிக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்சி அட்டன் பண்ணிவிட்டு ஃபில்லஸ் அந்த கிளாஸ் டெஸ்ட் அந்த மாதிரி டைப் கொஷின்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலே உங்களோட அட்டம் எங்கேயோ போயிருக்கும். ஆர்சி பொறுத்தவரை எல்லா கொஷினுமே டூயபிள் ஆச்சு எக்ஸப்ட் ஒரு கொஷினை தவிர மற்ற எல்லா கொஷினும் ஆர்சிலாம் ஈஸியாக இருந்ததுனால நான் கிராமர் பாட்டை கன்சிடர் பண்ணல. நிறைய பேர் கிராமர் வர்றவங்க இன்னும் நல்லா அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நான் ஒரு 30 கிட்ட அட்டன் பண்ணியிருந்தேன். அக்யூரட்டாக ஒரு 20+ ஸ்கோர் இல்லைனா அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாலே ரொம்ப நல்ல அட்டெம்ப்ட். இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால 20 சொல்லியிருக்கேன், இல்லைனா ஒரு 15 மார்க் எடுத்திருந்தாலும் நல்ல அட்டெம்ப்டாக இருக்கும். ஓகேங்களா, பட் பேப்பர் வாஸ் ஈஸி. நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதை கம்பேரிட்டிவ்லி இது ஈஸி. ஓகேங்களா, சிஏ இங்கே தான் சார் வச்சாங்க செக்கு. 2021 பாஸ் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்டினாலே என்னென்னு தெரியாது, ரீசனிங்னால என்னென்னு தெரியாது. வெறும் இங்கிலீஷ் சிஏ டிஸ்கிரிப்டிவ் இதை மட்டுமே வச்சு ஒரு பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு பெரிய பொசிஷனில் பெரிய ஃபேமஸாக இருக்கிறவங்களே நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, கண்டிப்பாக இப்போயும் நிறைய பேர் அந்த சர்க்கிளில் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஆனால் அது 2022 உடைச்சாங்க. ஐபிபிஎஸ் கஷ்டமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸை. எகைன் நான் அந்த 2021 பேட்டர்னை கன்வென்ஷனலாக கேட்ட கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தேன். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் நியூஸ் அதிகமாக இருந்துச்சு, இண்டெக்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இதெல்லாம் சும்மா ஒரு கேப்சூல் படிச்சுட்டு போனாலே அட்டன் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். எவ்வளோ தடவை நான் சொன்னேன், இந்த ஸ்போர்ட்ஸுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கு இண்டெக்ஸ் இதுக்கு 3த்துக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். செகண்ட் ப்ரையாரிட்டைஸ் டாபிக் ஆஃப்டர் ஸ்கீம்ஸ் அண்ட் பேங்கிங், ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட், இண்டெக்ஸ், ரேங்கிங், அவார்டும் சேர்த்துப்பேன். இந்த 4 டாப்பிக்கு நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சுட்டு போனால் டக்குன்னு ஏதாச்சும் ஒரு கொஸ்டினில் ஒரு பேப்பர் எக்ஸாமில் அதிகமான கொஸ்டின்ஸை கேட்டு விட்டுருவாங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் நேற்று ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் இருந்துச்சு. அப்படியே திரும்பி பார்த்தா செகண்ட் ஷிஃப்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் செய்ய. ஓகேங்களா, நிறைய கஷ்டமாக கேட்டாங்க. ஸோ 2 ஷிஃப்ட்லையும் வித்தியாசம் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸும் ரீசனிங்கும் தான்.
ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை பொறுத்தவரை ரீசனிங் ரொம்ப டைம் கன்சூமிங் கால்குலேட்டிவ், செகண்ட் ஷிஃப்ட்டை பொறுத்தவரை கரண்ட் அஃபயர்ஸ் கால்குலேட்டிவ்ன்றதை விட கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் தான் இன்வர்ஸாக இருந்திருக்கு. ஆப்டி ரீசனிங் ரெண்டு ஷிஃப்ட்டுக்கும் ஓரளவுக்கு சேமாக தான் இருந்திருக்கு டிஃபிகல்ட் லெவல். ஓகேங்களா? பட் சிஏ ரொம்ப ஈஸியாக கேட்டால் நிறைய பேர் நிறைய ஸ்கோர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு மித். ஏன்னா நிறைய பேர் சிஏக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்க மாட்டாங்க, சிஏ எஃபெக்டிவாக ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அங்கே அக்யூரேட்டாக ஸ்கோர் பண்ணவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால் நார்மலைசேஷன் எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் நியூட்ரலைஸ்க்கு பக்கத்தில் போயிடும். செகண்ட் ஷிஃப்ட் தான் அட்வான்டேஜில் இருக்குது இப்போதைக்கு நார்மலைசேஷன் மார்க் வாங்குறதை பொறுத்தவரை. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் ரொம்ப அப்ரோச்சபிளாக கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ கொடுக்குறேன். இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் ரெண்டு ஷிஃப்ட்டுக்கான அனாலிசிஸ். ஆப்டியை பொறுத்தவரை 24 28, ரீசனிங் ஃபஸ்ட்டு ஷிஃப்டாக இருந்தால் 14 16, செகண்ட் ஷிஃப்டாக இருந்தால் 16 18. ஓகேங்களா? இங்கிலீஷ் ரெண்டு ஷிஃப்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை மார்னிங் ஷிஃப்ட்டில் எழுதினவங்க ஒரு 25 அட்டம்ப்ட் கொடுத்துட்டு ஒரு 18 மார்க் கிட்ட எடுத்தாலே நல்ல ஸ்கோரு. செகண்ட் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்க ஒரு 20 அட்டம்ப்ட் கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 12 ஒரு 14 மார்க் 15 மார்க் நீங்கள் எடுத்தாலே நல்ல அட்டம்ப்ட். இங்கே ஒரு 3 மார்க், இங்கே ஒரு 3 மார்க், இது ரெண்டு மட்டும்தான் வித்தியாசம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நார்மலைசேஷன் கிட்டத்தட்ட நல்லிஃபை ஆக வாய்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக நார்மலைசேஷன் இருக்கும். ஏன்னா சிஏ ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் அதிகமாக அட்டன் பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் ஃபர்தராக இதுக்கு ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு நம்ம ஷிஃப்ட் வைஸ் அனாலிசிஸ், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், குட் அட்டம் எல்லா வீடியோவும் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவோம். 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.